ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல்ல காதல் தீய சீரிஸ் எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல ஜே லியான ஹாரி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக லியான் டே நைட் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண வில்சன் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணி விட அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்த லியான் கிட்ட ரிசப்ஷன் பொண்ணு வந்து அசிஸ்டன்ட் லியான், நீங்க அந்த வில்சன் ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டோட டாக்குமெண்ட்டை என்கிட்ட கொடுங்க, டைரக்டர் சார் டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொல்ல அதை கேட்ட லியானோ, நான் நேத்தே அந்த டாக்குமெண்ட்டை முடிச்சு என்னோட சிஸ்டம்ல வச்சிருக்கேன், என் கூட வாங்க, நான் அந்த டாக்குமெண்ட்டை டிரைவ்ல போட்டு தரேன்னு சொல்லி லியான் அவனோட கேபினுக்கு வந்து சிஸ்டம் ஓபன் பண்ணி வில்சன் ப்ராஜெக்ட்டை தேட அதுல பார்த்தா லியானோட சிஸ்டம்ல இருக்க வில்சன் ப்ராஜெக்ட் டெலீட் ஆயிருக்கும். அதை பார்த்து ஷாக் ஆன லியா, நேத்து நைட்டு தானே நான் டாக்குமெண்ட்டை ஃபைனலா செக் பண்ணி ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சுட்டு போனேன், இப்போ என்ன சிஸ்டம்ல அந்த ப்ராஜெக்ட்டோட டாக்குமெண்ட் மட்டும் இல்ல, யாரு என் சிஸ்டம் ஓபன் பண்ணி வில்சன் டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த லியான் ரிசப்ஷன் பொண்ணுகிட்ட, நேத்து நைட்டு யாரோ ஆபீஸ்க்கு வந்து என்னோட சிஸ்டம்ல இருந்த வில்சன் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல லியான் சொன்னதை கேட்டு ஷாக் ஆன அந்த பொண்ணு, என்ன சொல்ற லியான், இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே எதுக்காக இப்படி என்கிட்ட விளையாடிட்டு இருக்க, இங்க பாரு லியான், இந்த மாதிரி ஜோக் பண்றத முதல்ல நிறுத்திட்டு டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுன்னு சொல்லி கேட்க லியான், நான் ஜோக் பண்ணல, நிஜமா தான் சொல்றேன், என் சிஸ்டம்ல இருந்த வில்சன் ப்ராஜெக்ட் டெலீட் ஆயிருக்கு, இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அதனால நீ போய் நம்ம கம்பெனில இருக்க கேமரால லாஸ்ட் நைட் ஃபுட்டேஜை செக் பண்ணி பாருன்னு சொல்ல அந்த பொண்ணு சரி நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இங்க லியான் ரொம்ப வினோதமா இருக்கு, என் சிஸ்டம்ல இருக்க எல்லா ஃபைல்ஸும் அப்படியே இருக்க, லாஸ்ட் நைட் நான் ரெடி பண்ண வில்சன் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் மட்டும் எப்படி டெலீட் ஆயிருக்கு, யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி லியான் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அங்க அந்த ரிசப்ஷன் பொண்ணு வரா. அவ லியான் கிட்ட, நான் கம்பெனி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், ஆனா அந்த ஃபுட்டேஜ்ல லாஸ்ட் 7 டேஸோட ஃபுட்டேஜ் ஃபுல்லா டெலீட் ஆயிருக்கு, அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது தற்செயலா நடந்த மாதிரி தெரியல, யாரோ ஒருத்தர் நம்ம கம்பெனியை திவால் ஆக்குறதுக்காகத்தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட லியான் மனசுக்குள்ள, எனக்கும் அப்படித்தான் தோணுது, யாரோ ஒருத்தர் ஜேஎம் கம்பெனியை டார்கெட் பண்ணிருக்கணும், இல்ல அவங்க என்ன டார்கெட் பண்ணி இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அந்த பொண்ணு, இப்ப நீ என்ன பண்ண போற லியான், வில்சன் ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட், அதுல எந்த தப்பு நடந்தாலும் நம்ம கம்பெனியோட நேமே டேமேஜ் ஆயிரும், நம்ம கம்பெனி மொத்தமும் திவால் ஆயிடும்னு சொல்ல அதை கேட்ட லியான், எல்லாம் என்னோட தப்பு தான், நான் ரெடி பண்ண ப்ராஜெக்ட ஒரு காப்பி எடுத்து வைக்கணுங்கிறது கூட தெரியாம கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன், நான் பண்ண இந்த தப்புனால இப்ப நம்ம கம்பெனியே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, அதனால நானே டைரக்டர் சார் கிட்ட போய் நடந்த உண்மைகள் எல்லாம் சொல்லிடுறேன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இந்த விஷயத்தை டைரக்டர் சார் கிட்ட சொன்னா அவரு ரொம்ப கோபப்படுவாரு, கோபத்துல உன்னை வேலையை விட்டு தூக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல லியான் தப்பு பண்ணா அப்ப அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி லியான் ஹாரியோட ரூமுக்கு வந்து நடந்த உண்மைகள் எல்லாம் சொல்ல அதை கேட்டு டென்ஷன் ஆன ஹாரி, என்ன உளறிட்டு இருக்க நீ, காமெடி பண்ணி சிரிக்கிற நேரம் இது கிடையாது, என்ன டென்ஷன் பண்ணாம போய் டாக்குமெண்ட்டை கொண்டு வான்னு சொல்ல லியான், நான் உண்மையை தான் சொல்றேன் டைரக்டர் சார், நடந்த தப்புக்கான முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி வேகமா எழுந்து லியானோட பக்கத்துல வந்து, என்னது நீ பொறுப்பேத்துக்கிறியா, உன்னால கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை உன்னால ஈடுகட்ட முடியும் நீ நினைக்கிறியா, நான் உன்கிட்ட ஆல்ரெடி வில்சன் ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியமான ப்ராஜெக்ட்னு தெளிவா தானே சொல்லியிருந்தேன், அப்பெல்லாம் ஆமா ஆமான்னு மண்டையாட்டிட்டு இப்ப டாக்குமெண்ட் டெலீட் ஆயிடுச்சு, நடந்த தப்புக்கான முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன்னு வந்து நிக்கிறேன், உன்னால இப்ப நம்ம கம்பெனி என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி டென்ஷன் ஆகி கத்த லியான், டைரக்டர் சார், நான் நேத்து நைட்டு வில்சன் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இங்கிருந்து போனேன், ஆனா இப்ப வந்து பார்த்தா என் சிஸ்டம்ல இருந்த அந்த ப்ராஜெக்ட்டை காணோம், யாரோ நேத்து நைட் ஆபீஸ்க்கு வந்து என்னோட சிஸ்டம்ல இருக்க வில்சன் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணிருக்காங்க, இப்ப நான் சொல்றதை எல்லாம் உங்களால நம்ப முடியாதுங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனா இதுதான் உண்மைன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி, ஓவர் நைட்ல உன்னோட ப்ராஜெக்ட்டை டெலீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கியா, உன்னால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட லியான் அழுதுகிட்டே, சாரி டைரக்டர் சார், என்னால கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாது, அதனால இந்த தப்புக்காக நீங்க என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன், அது மட்டும் இல்லாம கம்பெனியோட நஷ்டத்தை ஈடுகட்டுற விதமா நான் மாசம் மாசம் பணத்தை கொடுத்தாருன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான ஹாரி, இங்க பாரு லியா, நம்ம கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்க நஷ்டம் வெறும் 1000 2000 இல்ல, பல லட்சம் லாஸ் ஆயிருக்கு, இந்த பணத்தை நீ வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சு பே பண்ணணும்னு நினைச்சாலும் உன்னால பே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹாரி கடுப்புல பயங்கரமா கத்த ஹாரி பேசினதெல்லாம் கேட்ட லியான் மனசொடைஞ்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. லியான் கண்ணுல இருந்து வர கண்ணீரை பார்த்த ஹாரி மனசுக்குள்ள, லியான் எதுக்காக இப்படி அழுகுறான், ஒருவேளை நான் கோபத்துல ரொம்ப மோசமா இவங்கிட்ட நடந்துகிட்டேன்னா என்னாச்சு எனக்கு, இவன் அலறத பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஏன் இனம் புரியாத ஒரு வலி ஏற்படுது, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி ஹாரி புலம்பிக்கிட்டே லியானை பார்த்து, எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க, அழுகிய முதல்ல நிறுத்துன்னு சொல்ல அதை கேட்ட லியான், சாரி டைரக்டர் சார், நான் எதுக்காக இப்படி உங்க முன்னாடி அழுதுட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல, ஆனான்னு ஏதோ சொல்ல வர ஹாரி வேகமா லியானோட பக்கத்துல போய் அவனை இழுத்து அவனோட லிப்ல டீப்பா கிஸ் கொடுக்க அதை பார்த்து ஷாக்கான லியான் ஹாரியை தள்ளிவிட்டு, என்ன பண்றீங்க டைரக்டர் சார், என்னை விட்டு தள்ளி போங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி
ஹாரி அசால்ட்டா எனக்கு உன் அழுகையை நிறுத்துறதுக்கான வேற வழி தெரியல, அதனாலதான் உன்னை கிஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நான் இப்போ உன்னோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டேன், அதனால நீ உன்னோட கேபினுக்கு போய் வேலையை பாருன்னு சொல்ல ஹாரி சொன்னதை கேட்டு குழம்பி போன லியான் ஆனா நீங்கன்னு ஏதோ இழுக்க அதை பார்த்த ஹாரி, என்ன நான் எடுத்த முடிவுல உனக்கு சந்தோஷம் இல்லையா, அழுகையை நிறுத்திட்டு போய் ஒர்க் பண்ற வழியை பாரு போன்னு சொல்ல அதை கேட்ட லியான் ஓகே சார் நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இங்க ஹாரி மனசுக்குள்ள இந்த லியான் பண்ண வேலையாலதான் இன்னைக்கு என் கம்பெனிக்கு பயங்கரமா லாஸ் ஆயிருக்கு, அதுக்கு நான் அவன் மேல கோவப்படுறத விட்டுட்டு அவன் அழுகிறத பார்த்ததும் அவன் அழுகையை நிறுத்துறதுக்காக முத்தம் கொடுத்து அவனை அனுப்பி வச்சிருக்கேன். இதுக்கு என்ன காரணம், லியான் அழுகிறத பார்க்கும்போது என் இதயமே ரொம்ப வலிச்சுது, எதனால எனக்கு இப்படி ஒரு வினோதமான உணர்வு ஏற்படுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நம்ம ஹாரி இப்ப இதை பத்தி யோசிக்கிறதுக்கான நேரம் இல்ல, நான் வில்சன் கிட்ட பேசி ப்ராஜெக்டாக எக்ஸ்ட்ரா டைம் வாங்கணும்னு சொல்லி ஹாரி வேகமா அவனோட மொபைல் எடுத்து வில்சனுக்கு கால் பண்ணி நம்ம 2 கம்பெனியும் பல வருஷமா ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த உரிமையில கேக்குறேன் நீங்க எனக்காக ப்ராஜெக்டோட டைம் லைனை அதிகப்படுத்த முடியுமா, நீங்க டைம் லைன் எக்ஸ் பண்றது மூலமா உங்களுக்கு நீங்க நினைச்சதை விட அதிக லாபத்தை என்னால 2 மடங்காக்கி தர முடியும்னு சொல்ல அதை கேட்ட வில்சன் அப்படியா, அப்படி நான் டைம் லைன் எக்ஸ் பண்றது மூலமா எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்க ஹாரி, இதுக்கப்புறம் உங்க கம்பெனிக்கு எந்த லாஸும் வராதுன்னு நான் வாக்கு தரேன், அது மட்டும் இல்லாம உங்க கம்பெனிக்கும் எஸ்எல் கம்பெனிக்கு இடையில ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டேன், அந்த பிரச்சனையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன் போதுமானு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான வில்சன், நீங்க சொல்றத கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஜேஎம் கம்பெனியோட டைரக்டர் ஹாரி எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இதுக்கப்புறம் நம்ம போன்ல பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நீங்க சீக்கிரம் கிளம்பி பிரான்ஸ்ல இருக்க என் கம்பெனிக்கு வாங்க, அங்க வச்சு பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி காலை கட் பண்ண ஹாரி வேகமா பிரான்ஸுக்கு போறக்காக அவன் ரூம்ல இருந்து வெளியே வர அப்ப அங்க அந்த ரிசப்ஷன் பொண்ணு அன்னைக்கு நைட்டு ஃபைல் எடுக்க வந்த பொண்ணு பேசுறத ஹாரி கேக்குறான், அதுல ரிசப்ஷன் பொண்ணு அவ ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யாரோ நேத்து நைட்டு ஆபீஸ்க்கு வந்து அசிஸ்டன்ட் லியான் சிஸ்டம்ல இருக்க வில்சன் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக் நம்ம கம்பெனி கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாமே டெலீட் ஆயிருக்கு, யார் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு தெரியல, வில்சன் ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் டெலீட் ஆனதுனால நம்ம கம்பெனிக்கு பல லட்சம் லாஸ் ஆயிருக்கு தெரியுமா, அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைனால அசிஸ்டன்ட் லியான வேலையை விட்டு தூக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட அவளோட ஃப்ரெண்டு, என்ன சொல்ற நீ, இதெல்லாம் லாஸ்ட் நைட் தான் நடந்ததான்னு சொல்லி கேட்க ரிசப்ஷன் பொண்ணு ஆமான்னு சொல்ல அதை கேட்ட அவளோட ஃப்ரெண்டு, ஆனா நேத்து நைட்டு நான் என்னோட ஃபைலை மறந்து ஆபீஸ்ல விட்டுட்டேன்னு நான் ஆபீஸ்க்கு ஃபைல் எடுக்கிறதுக்காக வந்தேன், அப்ப அசிஸ்டன்ட் ஜே தான் லியானோட சிஸ்டம்ல உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு, ஒருவேளை அவரு தான் இதெல்லாம் பண்ணிருப்பாரோன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான ரிசப்ஷன் பொண்ணு, என்ன சொல்ற நீ, எதுக்காக இந்த விஷயத்தை பத்தி நீ டைரக்டர் சார் கிட்ட சொல்லலன்னு கேட்க அந்த பொண்ணு, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி டைரக்டர் சார் கிட்ட சொல்ல முடியும், அவரு ப்ரூஃப் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டா நான் என்னத்தை காட்டுறது, அது மட்டும் இல்லாம ஜே வேற அவரோட லவ்வரை பத்தி தப்பு சொல்றேன்னு தெரிஞ்சதுன்னா அவர் என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நான் என் வாயை மூடிட்டு இருக்கிறதே எனக்கு நல்லது, வா போலான்னு சொல்லி பேசிக்கிட்டே 2 பொண்ணுகளும் அங்கிருந்து போக அந்த பொண்ணு பேசுனதெல்லாம் கேட்ட ஹாரி, இந்த பொண்ணு என்ன ஜேவை நேத்து நைட்டு கம்பெனில பார்த்ததா சொல்றா, ஆனா ஜே நேத்து நைட்டு எனக்கு கால் பண்ணி ஃப்ரெண்டு கூட பார்ட்டிக்கு போறதா தானே சொன்னா, என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது, ஒரே குழப்பமா இருக்கு, ஆனா இப்ப நான் இத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு வில்சன் ப்ராஜெக்ட முடிக்கிறத பத்தி யோசிக்கணும், சீக்கிரம் பிரான்ஸுக்கு போய் வில்சன் ப்ராஜெக்டோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால இத பத்தி யோசிக்க முடியும்னு சொல்லி ஹாரி வேகமா பிரான்ஸுக்கு கிளம்ப இங்க நம்ம ஜெய காட்டுறாங்க, அவன் டென்ஷன்ல என் பிளான் திரும்பவும் சொதப்பிருச்சு, கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான வில்சன் ப்ராஜெக்டை டெலீட் பண்ண ஹாரிக்கு கோபம் வரும், கோபத்துல ஹாரி லியான வேலையை விட்டு துரத்திடுவாருன்னு பார்த்தா ஹாரி கோவப்படாம அவரு பாட்டுக்கு பிரான்ஸுக்கு கிளம்பி போயிட்டாரு, இதுவும் நல்லதுதான், ஹாரி லியானுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா என்ன, நான் இருக்கேன்ல நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், ஹாரி பிரான்ஸ்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள அவனை இந்த ஆபீஸை விட்டு துரத்தி அடிக்கிற பாரு, நான் இருக்க வரைக்கும் ஹாரிக்கு லியான் வயத்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைய பத்தின உண்மையை தெரிய விட மாட்டேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்க எங்க அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்த ஜே நிறைய ஃபைல்ஸை கொண்டு வந்து லியான் கிட்ட கொடுத்து 1 வீக்குள்ள நீ இந்த எல்லா ஃபைலையும் செக் பண்ணி என்கிட்ட கொடுக்கணும், ஏன்னா நீ ஆல்ரெடி கம்பெனிக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்க, அந்த தப்பு திரும்பவும் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால நீ இந்த ஃபைல்ஸை நல்லா செக் பண்ணி பார்த்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு சொல்ல அதை கேட்ட லியான், இவ்ளோ ஃபைல்ஸையும் 1 வீக்குள்ள செக் பண்ணணுமான்னு கேட்க ஜே ஆமா நீ பண்ண தப்புக்கான தண்டனையை நீ தான் அனுபவிக்கணும், உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா குற்ற உணர்ச்சியிலேயே யார்கிட்டயும் சொல்லாம நானே வேலையை விட்டு போயிருப்பேன், ஆனா நீ எப்படித்தான் எந்த கவலையும் இல்லாம இருக்கியோ தெரியலன்னு சொல்லி குத்தி காட்டி பேச ஜே சொன்னதை கேட்ட லியான் எந்த பதிலும் சொல்லாம இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னா நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அதை பார்த்த ஜே மனசுக்குள்ள இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான், இன்னும் போக போக உனக்கு எவ்வளவு தொலைகளை நான் ஏற்படுத்துற பாருன்னு சொல்லி நம்ம லியான் போறதை ஜே பார்த்துட்டு இருக்க இங்க கேபினுக்கு வந்த லியான் ரெஸ்ட் எடுக்காம ஒர்க் பண்ண ஆரம்பிக்க அதை பார்த்த ரிசப்ஷன் பொண்ணு லியான் கிட்ட வந்து, லியான் எதுக்காக இப்படி நீ லஞ்சுக்கு போகாம ஒர்க் பண்ணிட்டு இருக்க, வா போய் லஞ்ச் சாப்பிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட லியான் ரொம்ப தேங்க்ஸ், ஆனா எனக்கு பசிக்கல, நீங்க போய் லஞ்ச் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்ல அதை கேட்ட ரிசப்ஷன் பொண்ணு மனசுக்குள்ள, லியான் வில்சன் ப்ராஜெக்டை மிஸ் பண்ணதுனால டைரக்டர் சார் இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன், பாவம் லியான்
லியான் லஞ்சுக்கும் போகாம பிரேக் கூட எடுக்காம நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லி ஃபீல் பண்ண அந்த பொண்ணு லியான் கிட்ட நான் வேணா உனக்காக லஞ்ச் வாங்கிட்டு வரவான்னு சொல்லி கேட்க லியான் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு இப்ப பசி இல்ல, நீங்க போய் லஞ்ச் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இங்க நம்ம லியான் கஷ்டப்பட்டு டே நைட் ஒர்க் பண்ணி சாப்பிடாம தூங்காம எல்லா ஃபைல்ஸையும் பார்த்து முடிக்க இங்க 1 வீக் அப்புறம் ஹாரிய காட்டுறாங்க. அவன் பிரான்ஸுக்கு போய் வில்சன் ப்ராஜெக்ட்ல ஏற்பட்ட ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அப்ப ஹாரி மனசுக்குள்ள எப்படியோ ஒரு வழியா வில்சன் ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாம காப்பாத்தியாச்சு, இனி நம்ம கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதனால நான் கம்பெனிக்கு போனதோ லியான் சிஸ்டத்துல இருந்த டாக்குமெண்ட்டை யாரு டெலீட் பண்ணாங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா லியான் என் கூட பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் பண்ண ஒர்க்ல எப்பவுமே அவன் கேர்லெஸ்ஸா இருந்தது கிடையாது. ஆபீஸ்ல இருக்க யாரோ தான் லியான் மேல பழி போடுறதுக்காக இதை வேணும்னு பண்ணியிருக்கணும், அவங்க யாருன்னு நான் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா ஆபீஸ்ல இருக்க பொண்ணு அன்னைக்கு நைட்டு ஜேய கம்பெனில பார்த்ததா சொன்னது உண்மையா இருக்குமா? இல்ல இருக்காது, ஜே என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான், அது மட்டும் இல்லாம ஜே அந்த மாதிரி தப்பு பண்ற ஆள் கிடையாது, அதனால நம்ம இத பத்தி இன்னும் தீர விசாரிக்கிறதுக்கு முன்னாடி எந்த முடிவையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி ஹாரி யோசிச்சுக்கிட்டே ஆபீஸ்க்கு வரான். வந்தவன் ரிசப்ஷன் பொண்ணுகிட்ட லியானை என்ன வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லி இருக்க அந்த பொண்ணு லியான் கிட்ட வந்து லியான் டைரக்டர் சார் உன்னை அவரோட ரூமுக்கு வந்து பார்க்க சொன்னாருன்னு சொல்ல அதை கேட்ட லியான் என்னது டைரக்டர் சார் பிரான்ஸ்ல இருந்து வந்துட்டாரான்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு ஆமா அவர் வந்துட்டாரு, நீ போய் அவரை பாருன்னு சொல்ல லியானும் சரி நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு எழுந்து ஹாரி ரூமுக்கு வந்துட்டு இருக்க அப்ப அவன் மனசுக்குள்ள பிரான்ஸ்ல இருந்து வந்த உடனே ஹாரி என்ன கூப்பிடுறாருன்னா அப்ப எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால அவர் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் ரெடியா இருக்கணும்னு சொல்லி அவனை தைரியப்படுத்திக்கிட்டு ரூமுக்கு வந்த லியான் டோரை தட்டி சார் நான் உள்ள வரலாமான்னு சொல்லி ரூம்குள்ள இருந்து எந்த சத்தமும் வராதனால லியான் டோரை ஓபன் பண்ணி சார் நான் உள்ள வரலாமான்னு சொல்லி உள்ள வந்து பார்க்க அங்க பார்த்தா டிராவல் பண்ணிட்டு வந்த டயர்ல நம்ம ஹாரி சேர்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்க அதை பார்த்த லியான் பாவம் ஹாரி வில்சன் ப்ராஜெக்ட் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக டே நைட் தூங்காம கஷ்டப்பட்டிருப்பாரு போல, அதான் இப்படி அசந்து போய் தூங்கிட்டு இருக்காரு. சாரி ஹாரி எல்லாம் என்னோட தப்புதான்னு சொல்லி தூங்கிட்டு இருக்க ஹாரிய பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க தூக்கத்துல இருந்து எழுந்த ஹாரி லியானை பார்த்து இங்க நின்று என்ன பார்த்துட்டு இருக்க, ஒரு வேளை நான் அழகா இருக்கனால இங்க நின்று என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட லியான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி அப்படியா அப்ப நான் 1 வீக் ஆபீஸ்ல இல்லாதனால நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையா, அது இருக்கட்டும், அம்மா நீ எதுக்காக இப்படி வர வர ஒல்லி ஆயிட்டே போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க லியான் நீங்க என் மேல அக்கறை காட்டுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா எனக்கு எதுவும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், இந்த தடவை என்னால நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, கம்பெனில நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான், அதனால நானே என்னோட வேலையை ரிசைன் பண்ணிடுறேன், அது மட்டும் இல்லாம கம்பெனிக்கு என்னால ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுற விதமா மாசம் மாசம் பணம் கொடுக்கறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி என்னது ரிசைன் பண்றியா, நீ ரிசைன் பண்றதுக்கு யார் உனக்கு அனுமதி கொடுத்ததுன்னு சொல்லி கேட்க லியான் நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்ண தகுதி இல்லாதவன், அதனால நான் இந்த கம்பெனியை விட்டு போறதுதான் நல்லதுன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி நீ தப்பா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன், நான் உன்னை இங்க வர சொன்னதுக்கான காரணம் உன்னை இந்த ஆபீஸை விட்டு வெளியே அனுப்புறதுக்கோ இல்ல உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கோ இல்ல, உனக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க வர சொன்னேன், மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட லியான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஹாரி லியான் கிட்ட யாரோ ஒருத்தர் தான் உன்னோட சிஸ்டம்ல இருக்க டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணிருக்காங்க, அந்த நபர் யாரா இருக்குன்னு உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்க இங்க லியான் 1 வீக்கா சாப்பிடாம தூங்காம டே நைட் ஒர்க் பண்ணதுனால தலை சுத்தல் ஏற்பட அவன் என்னாச்சு எனக்கு எதனால இப்படி ஒரே கேரா இருக்குன்னு சொல்லி திருதிருன்னு முழிக்க அதை பார்த்த ஹாரி லியான் கிட்ட என்னாச்சு நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லி கேட்க லியான் எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவுதான், மத்தபடி நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே லியான் மயக்கம் போட்டு கீழே விழுக அதை பார்த்து ஷாக்கான ஹாரி வேகமா லியானை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண ஹாரி டாக்டர் கிட்ட டாக்டர் லியான் இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க டாக்டர் அவரு சரியா சாப்பிடாம தூங்காம டே நைட் ஒர்க் பண்ணிருக்காரு, ரெஸ்ட் இல்லாம ஒர்க் பண்ணதுனால டயர்ட்ல தலை சுத்தி கீழே விழுந்திருக்காரு, மத்தபடி அவர் நல்லா தான் இருக்காரு, ஆமா நீங்க தான் லியானோட பாஸான்னு சொல்லி கேட்க ஹாரி ஆமா டாக்டர்னு சொல்ல அதை கேட்ட டாக்டர் உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயோட ஹெல்த்தை நல்லா பாத்துக்க வேண்டியது ஒரு பாஸான உங்க கடமைங்கிறது உங்களுக்கு தெரியாதா, அதுவும் பிரெக்னெண்டா இருக்க ஒருத்தர்கிட்ட இப்படித்தான் வேலை வாங்குவீங்களான்னு சொல்லி கேட்க டாக்டர் சொன்னதை கேட்ட ஹாரி குழம்பி போய் என்னது பிரெக்னெண்டா இருக்காங்களா, யாரு பிரெக்னெண்டா இருக்கிறதுன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட டாக்டர் என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க, நான் தான் உங்க ஆபீஸ்க்கு லியானோட ஹெல்த் செக்அப் ரிசல்ட் அனுப்பி வச்சிருந்தான்ல அதுல நீங்க பார்க்கவே இல்லையா, லியான் பிரெக்னென்ட் ஆகி 6 வாரம் ஆச்சுன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி என்னது லியான் பிரெக்னென்ட்டா இருக்கானான்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க இதோட காதல் தீயே சீரிஸ் எபிசோட் 6 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.